அவர் மேலே இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டு இனி சிறையில் தள்ளிட்டாங்க. அப்போ இது திராவிட கட்சியும் திமுகவினுடைய அல்லக்கையாக செயல்படக்கூடிய விசிகாவும் சேர்ந்து செய்த சதி. புரியுதுங்களா? இது வந்து சேர்ந்து செய்த சதி. இதை நாம் அமலப்படுத்தணும்னு சொல்கிறோம் தோழர்கள்ட்ட. நிறைய பேர் இல்லை நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, நாம் வந்து பொய்யா பிசிஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டாக்க அப்புறம் பிசிஆர் வழக்கே வந்து பிசிஆர் சட்டமே தப்புன்னு பேசுவாங்க அப்படின்னு சில பேர் வந்து சில போராளிகள் கருத்து சொன்னாங்க. அப்படி இல்லைங்க. ஒரு சாதி ஆதிக்கம் செய்பவனை நாம் வந்து தண்டிக்கணும்னா பிசிஆருக்கு தான் தண்டிக்கணும். ஆனால் அப்படி தண்டிக்கிறது இல்லை. சாதி ஆதிக்கம் செய்பவனுக்கு எதிராக பிசிஆர் முறையாக பயன்படுத்துறது இல்லை. ஆனால் சமூக போராட்டத்தில் ஈடுபடுறவனுக்கு எதிராக பிசிஆர் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்துக்காக பிசிஆர் பயன்படுத்து. அப்போ பிசிஆர் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த முறையாக பயன்படுத்துன்னு தான் நாம் கோரிக்கை வைக்கணுமே தவிர, கம்பூர் செல்வராஜ் மேலே போட்ட வழக்கே பொய் வழக்குன்னு சொல்லி நம்ம ஊதி அதாவது இந்த இது புணுகு பூச வேண்டிய வேலை இல்லை. அது பிசிஆரின் கீழ் போடப்பட்ட பொய் வழக்குன்னே சொல்லணும்.